The dog or common health concerns, hip dysplasia, elbow dysplasia, arthritis, அப்புறம் ஒரு சில கேன்சர்ஸ், ஹார்ட் டிசீஸ், கண்ணில் வர்ற சில பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸுக்கு காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஹிப் டிஸ்பிளேசியாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து ப்ரீடர்ஸ் எடுக்க வேண்டியது. கரெக்டான ஹிப் ஹெல்த் இல்லாத டாக்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ணக்கூடாது. அது ஃபாதரோ மதரோ அதை ப்ரீடிங் ப்ரோக்ராமில் உள்ளே கொண்டே வரக்கூடாது. பேரண்ட்ஸோட ஹெல்த் தெரியாமல் அதை ப்ரீடிங் ப்ரோக்ராமில் போட்டு அதிலேருந்து குட்டிகள் எடுத்து விற்கிறது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங்கில் செய்கிறோம். அதே மாதிரி இந்த டாக்ஸுக்கெல்லாம் முக்கியமாக எந்த டாகாக இருந்தாலும் சரி, 56 நாளைக்கு முன்னாடி எந்த ப்ரீடரும் டாகை விற்கக்கூடாது, பப்பியை விற்கக்கூடாது. எந்த ஒரு 10 பப்பி இருக்குன்னா 10 பப்பியும் மதர் கூட 56 நாளைக்கு குறைஞ்சது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பப்பியாக வெளியில் போகணும். சும்மா அந்த 45 நாளில் விற்கிறேன் 40 நாளில் விற்கிறேன்னு சொல்கிற ப்ரீடர்கிட்ட வாங்காதீங்க டாக்ஸை. இதனால் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் பின்னாடி டாக்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லவே தான் வேண்டியிருக்கு.